வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குடும்ப நாவலின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். எதற்காக இந்த அம்மாவையும் என்னையும் அப்பா உதறிவிட்டு பீப்பாயுடன் புறப்பட்டு போய்விட்டார்? இந்த பிரிவு எப்படி ஏற்பட்டது என்று அம்மா கட்டாயம் அவளிடம் அந்த ரகசியத்தை சொல்லியாகணும். அதை பற்றி அவள் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், ரொம்ப அவசியம். பாவம், அந்த இளைஞன் வேண்டுமென்றே செய்யவில்லை. தவறி மேலே இடித்து விட்டிருக்கிறான். அவள் முகத்திலே கண்ட கடுமையை கண்டு ரொம்பவும் பயந்து போய்விட்டான். அவனது முகம் எப்படி சிவந்து போயிற்று! சாமான்களை வாரி பிளாஸ்டிக் கூடையில் போட்ட போது கவனித்தாளே, அந்த கைகள் கோதுமை நிறத்தில், விரல் நகங்கள் சீராக வெட்டப்பட்டு சுத்தமாக தெரிந்தனவே. மன்னிச்சுக்கோங்க என்று அவன் முணுமுணுத்த போது அவளுக்கு அப்பொழுது ரொம்ப கோபம் வந்தது உண்மைதான். ஆனால் இப்போது அவனை நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது. வேண்டும் என்று இளம் பெண்கள் மேல் வந்து மோதிக்கொள்ளும் ஒரு அடாவடி பேர்வழி அல்ல அவன். கல்லூரியில் படிக்கும் வயதை தாண்டி விட்டவன் போல தெரிகிறான். எங்கேயாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு நல்ல வேலை பார்க்கிறான் போல இருக்கு. அவன் அணிந்திருந்த சட்டையும் பேண்ட்டும் மிகவும் கச்சிதமாக சுத்தமாக தெரிந்தனவே. லேசாக அவன் குழப்பத்தில் முறுவலிக்க முயன்ற போது சிறிதளவே தெரிந்த அந்த பற்கள் பளிச்சென்று வரிசையாக முகத்திற்கு களை கட்டினவே. ஆமாம், இப்போது அவனை பற்றி என்ன நினைப்பு? அந்த சிறப்பு அங்காடிக்கு வருகிற 1000 பேர்களில் அவன் ஒருவன். சச்ச, தன்னையே சாடிக்கொண்டு படுக்கை மீது புரண்டாள். அம்மாவும் பெண்ணும் ஒரே அறையில் அடுத்தடுத்து போடப்பட்ட கட்டிலில் தான் உறங்கினார்கள். விடிவிளக்கு எழுப்பிய மெல்லிய ஒளியில் கண்களை மெல்ல திறந்து அடுத்த கட்டிலில் படுத்திருக்கும் அம்மாவை பார்த்தாள். மெல்லியதாக குரட்டை ஒலி எழுப்பியபடி அம்மா சுகந்தி நன்றாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மறுபடியும் அவளுக்கு அப்பாவின் நினைவு வந்து நெஞ்சை உறுத்தியது. அந்த பூதத்திற்காக அம்மாவையும் இவளையும் கைவிட்ட அந்த கிராதகனை பற்றி நினைத்து உறங்காமல், ச மடத்தனம்! தன்னையே சாடிக்கொண்டு போர்வையை இழுத்து தலைமேல் போட்டு கொண்டாள். நாள் பூராவும் செய்த வேலைகளின் களைப்பு அவளது இமைகளை அழுத்த மெல்ல உறங்கிப் போனாள். சில நாட்களுக்கு பின் ஒரு மாலை பொழுது வெளியே உலாவ போன தாத்தா ஜெகதீசனின் தலையில் பன்னீராக தெளித்த மழை தூறல் சிறிது பட்டுவிட்டது. அவ்வளவுதான். கிழப்பிராணன் தும்மலும் இருமலுமாக காய்ச்சல் வந்து படுத்து விட்டார். வீடு அமர்க்களப்பட்டது. டாக்டர் வந்து பார்த்து மருந்தெழுதி கொடுத்து விட்டு போனார். பேத்தி பவித்ராவுக்கு வீட்டு வேலையுடன் நோயாளியானதொரு முசுட்டு கிழத்தை பார்த்து கொள்ள வேண்டிய இரட்டிப்பு வேலை. மூச்சு விட நேரமின்றி சமையல் அறைக்கும் கிழவரது படுக்கை அறைக்கும் இடையே மருந்து பாட்டிலையும் பத்திய உணவுகளையும் எடுத்துக்கொண்டு விரைந்த வண்ணம் இருந்தாள். அந்த 2 நாளில் கிழவர் அவளை பாடாய் படுத்தி வைத்து விட்டார். விசிறிய கொஞ்சம் சின்னதாக்கு. பவித்ரா, குடிக்க சூடா தண்ணி கொண்டு வா. ரொம்ப பசியா இருக்கு, ஓவல் கலந்துட்டு வா. வயிற்ற புரட்டுது, ஒரு துண்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயை கொண்டு வந்து இங்க மேசை மேல வச்சுட்டு போ. இப்படி நாள் முழுவதும் உத்தரவுகள். அதிசயமாக பவித்ரா மிக பொறுமையுடன் அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள். நல்ல வேளை, காய்ச்சல் 2 நாளில் தணிந்து கிழவர் எழுந்து உட்கார்ந்து விட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சுகந்தி எடுத்து வைத்த வெந்நீரில் தலை முழுகிவிட்டு கிழவர் பேத்தி தயாரித்த ஓட்ஸ் கஞ்சியை குடித்துவிட்டு பத்திரிகையுடன் முன்னறையில் உட்கார்ந்தார். வாயில் கேட்டை யாரோ திறக்கும் சப்தம் கேட்டது. கிழவருக்கு பாம்பு செவி. ஜன்னல் திரையை தள்ளிவிட்டு வெளியே எட்டி பார்த்தார். திறந்த கேட்டை பிடித்து கொண்டு மருமகள் மாலினி நிற்பதை கண்டார். உள்ளே காரை ஓட்டிக்கொண்டு மகன் வருவதை பார்த்தார். சுகந்தி! அதட்டல் போட்டு அழைத்தார் கிழவர். உள்ளே மகளுக்கு சமையலில் உதவி கொண்டிருந்த சுகந்தி கை வேலையை போட்டுவிட்டு ஓடி வந்தாள். அவங்கெல்லாம் வராங்க என்றார் சுருக்கமாக. மூக்கும் கண்ணும் சிவக்க கிழவருக்கு கோபத்தில் மேலே பேச முடியவில்லை. நான் தான் சொன்னப்பா, உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போனா உடனே தனக்கு தெரிவிக்கணும்னு அண்ணா சொல்லி இருக்கார். அதனால நேற்று ஆபீஸ்ல இருந்து டெலிஃபோன் செய்தேன். இன்னைக்கு ஆபீஸ் லீவு. உங்களை பார்க்க அண்ணா வந்திருக்கார் என்றாள் மகள் மெல்லிய குரலில். வாங்கோ,
என்று ஓடி சென்று அவர்களை வரவேற்று முன்னறையில் உட்கார வைத்தாள் சுகந்தி. வந்ததுமே பவித்ரா கவனித்து விட்டாள். தனது என்ஜினியர் பிள்ளையை வீட்டிலேயே விட்டுவிட்டு கணவனும் மனைவியும் மட்டுமே வந்திருந்தனர். காஃபியை கலந்து கொண்டு வந்து முன்னறையில் அவர்களுக்காக மேஜை மீது வைத்தாள் பவித்ரா. மாலினி அவளை வியப்புடன் பார்த்தாள். பரவாயில்லையே, பவித்ராவுக்கு வீட்டு வேலை கூட செய்ய தெரியுதே. ஆச்சரியப்பட்டபடி காஃபி டம்ளரை எடுத்து மெல்ல குடித்தாள். காஃபி தயாரிப்பும் நன்றாகவே இருந்தது. வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிறா. அத்தோட காய்ச்சல்ல கஷ்டப்பட்ட என்னையும் நல்லா கவனிச்சுக்கிட்டா. கெட்டிக்கார பொண்ணு. ஜெகதீசன் மருமகளை வெட்டி விடுவது போல பார்த்து சொன்னார். அவருக்கு அடிநாளில் இருந்தே அந்த மருமகளை பிடித்ததே இல்லை. அவளுக்கும் மாமனார் என்ற மதிப்பு சிறிதும் கிடையாது. பெரிய மனிதர் வீட்டு பெண் தன் அழகுக்கு மயங்கி தன்னை விரும்பி கணவன் மணந்து கொண்டான் என்பதை அவள் மறப்பதே இல்லை. ஒவ்வொருத்தர் போல எங்க அப்பா என்னை திருமண சந்தையில நிறுத்தி வச்சுக்கிட்டு ஏலம் போடல. இத்தனை கொடுப்பேன், என் பெண்ணை கொள்வாயான்னு கூப்பாடு போடல. நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி செய்துகிட்ட கல்யாணம். அதான் நிலைச்சு நிக்குது. வியாபார ரீதியா பண்ணின சுகந்தியோட கல்யாணம் அதான் அப்படி வெண்டு விரிஞ்சு போச்சு. கிழவர் காதுபடவே கூசாது ஏசுவாள். திமிர் பிடித்தவள். மனைவிக்கு பயந்து சாகும் கோழையான பிள்ளை சங்கரனை ஏதோ பெற்றுவிட்ட கடனுக்கு படிப்பு கொடுத்தார். வேலை தேடி கொடுக்க உதவினார். அவன் விரும்பிய திருமணத்திற்கு தடை சொல்லவில்லை. தனி குடித்தனம் செய்ய போவதாக பிள்ளை கூறியதுமே கிழவருக்கு புரிந்துவிட்டது. அவனுக்கு சேர வேண்டியதை ஒழித்து கொடுத்துவிட்டு பந்தத்தை வெட்டி கொண்டவர் போல கொஞ்ச காலம் தனியே சென்னையில் இருந்து பார்த்தார். பம்பாய்க்கு வேலை உயர்வு கிடைத்ததும் புறப்பட்டார். அந்த வேலை போதுதான் சுகந்தியின் வாழ்க்கையில் அந்த விபத்து ஏற்பட்டது. அவளை கணவன் விவாகரத்து செய்து விட்டான். அவளையும் குழந்தையையும் பம்பாய்க்கு தம்முடன் அழைத்து செல்ல கிழவருக்கு கவலையாக இருந்தது. அந்த வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள். திடீரென்று டில்லிக்கு மாற்றலாகி போனால் படிக்க வேண்டிய குழந்தையை இழுத்து கொண்டு ஊர் ஊராக திரிய முடியுமா? பற்பல யோசித்துத்தான் முடிவில் மருமகளிடம் மனம் விட்டு பேசி தமது மகளையும் பேத்தியையும் அவர்கள் வசம் விட்டு போனார். மாலினி சும்மா அவர்களை ஏற்றுக்கொண்டு விடவில்லை. தன் மகன் படிப்புக்கு தாத்தா கணிசமான ஒரு தொகையை வங்கியில் அவன் பெயருக்கு கட்டினால்தான் தன்னால் அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வாதிட்டு வென்று விட்டாள். 2 ஆண்டுகள் சென்று மறுபடி சென்னைக்கு வந்தபோது தன் மகள் அண்ணன் வீட்டின் வேலைக்காரியாக உழன்று கொண்டிருப்பதைக் கண்டு மனம் வெகுண்டார். அப்போதுதான் சுகந்தியை டைப்ரைட்டிங் கற்றுக்கொள்ள பயிற்சிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார். பேத்தியை கான்வென்ட்டில் படிக்க சேர்த்தார். அந்த செலவை தாமே ஏற்றுக்கொண்டார். சில மாதங்களுக்கு பின்னர் மறுபடி அவர் சென்னைக்கு வந்தபோது மகளுக்கு அந்த விளம்பர ஏஜென்சி அலுவலகத்தில் வேலை வாங்கி தந்து விட்டிருந்தார். சுகந்தி வேலைக்கு கிளம்பிய போது அண்ணன் வீட்டில்தான் எத்தனை குழப்பம். மாலினி எப்படி சண்டை போட்டாள், அதற்கு மறுப்பு தெரிவித்தாள். ஆனால் கிழவர் அசைந்து கொடுக்கவில்லையே. எனக்கு பின் சுகந்தி எந்த ஆதாரத்தை நம்பி வாழ்வாள்? என் மகள் வேலைக்கு போவதை தடுக்க நீ யார்? நான் சென்னைக்கு திரும்பி வரும் வரை அவளை உங்களோடு வச்சு காப்பாற்றத்தான் ஒரு கணிசமான தொகை கொடுத்திருக்கனே. மருமகளின் வாய்க்கு பூட்டு போட்டு விட்டார். மாலினி தன் மாமனாரை விஷமாக வெறுத்தாள். ஆனால் அவரால் பெறப்போகும் பயன்களை மட்டும் வரவேற்றாள். கிழவருக்கு தன் மருமகளை பற்றி நன்றாகவே தெரியும். அதனால் தான் அவர் தமது ஓய்வு காலத்தின் போது மகளுடன் தனியே வாழ வீடு தேடி எடுத்து கொண்டு விட்டிருந்தார். ஒரு சின்ன காய்ச்சல், அதுக்கு அலறி புடிச்சு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி சுலபத்துல நான் மண்டையை போட்டு விட மாட்டேன் ஆரம்பித்தார் கிழவர் காரமாக. சங்கரன் தந்தையை எதிர்த்து பேச பயப்படுகிறவன். நெருப்புன்னா வாய் வெந்துடாது. உங்களுக்கு ஏதாச்சும் நேர்ந்தா மற்ற காரியங்களை எடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடையதில்லையா? அதனால தடுமாறினான். சுகந்தி, சோறு சமைத்து போடலாம். நெருப்பு போட்டால் என் உடல் வேகாதா? அந்த மூடு மந்திரங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெப்படி சொல்ல முடியும்? கல்லு போல பிள்ளையும் மருமகளும் இருக்கும்போது பிள்ளைக்கும் மருமகளுக்கும் கல் போல மனசுன்னு தெரிஞ்சுதானே பிரிஞ்சு வந்திருக்கேன். கிழவர் விஷமமாக சிரித்தார். காலியான காஃபி டம்ளர்களை எடுக்க வந்தபோது மருமகளுக்கும் மாமனாருக்கும் இடையே வார்த்தைகள் தடிக்க பழைய கதை அத்தனையையும் கிழவர் இழுத்து போட்டதை வெளியே நடையில் இருந்தபடி கேட்ட பவித்ரா அதிர்ந்து போனாள். இத்தனை காலமும் அவள் தன் தாத்தாவை ஏதோ கரடி புலி சிங்கம் போல நினைத்து கொண்டிருந்தது
எத்தனை ஒரு தவறு! அவளது வருங்காலத்திற்காகவும் அம்மாவுக்கு துணை இருக்கவும் அல்லவா அவர் மகனை விட்டு ஒதுங்கி வந்திருக்கிறார். மாமாவுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாரே. என் மாமியாரின் 2 கொத்து தங்க சங்கிலி, வைரத்தோடு, மூக்குத்தி, இதுகள் என்னைத்தானே சேரணும்? மாலினி உரத்த குரலில் கத்தியது கேட்டது. சேர வேண்டியது எல்லாம் சுகந்தி அவலப்பட்டு திரும்ப முன்பே உனக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டனே. மீதி நகைகளை என் வங்கி லாக்கரில் என் பேத்தி கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன். அதை தர முடியாது. கேட்க உனக்கு உரிமை கிடையாது. கிழவர் கண்டிப்பாக பேசினார். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ப்ராவிடன்ட் ஃபண்ட், இதுவரை சேர்த்து வச்சிருக்கும் பணம், இதுகள் யாருக்கு சேரப்போகுது? மாலினி கேட்டாள். இது என்ன கேள்வி? நான் இப்பவே கட்டைய போட்டு விட்டாப்புல பேசுற. பேத்தியை கட்டி கொடுக்க பணம் தேவை. அதுக்கு பிறகு நான் எத்தனை காலம் வாழ்வேனோ? என் தேவைகளுக்கு எனக்குன்னு 4 காசு வேண்டாமா? எனக்கு பின் மீதி இருப்பதை சுகந்திக்கு விட்டு விட்டு போக யோசனை. புருஷன் இல்லாமல் நாதியத்து நிற்கும் அவளை நான் நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு போக முடியுமா? அண்ணன் வீட்டிலே அவள் எப்படி அவதிப்பட்டான்னு தான் நான் பார்த்துட்டேனே. சின்ன வயசிலேயே குழந்தைகளை பெத்து போட்டுட்டு என் மனைவி போய்விட்டாள். வளர்த்து ஆளாக்கினேன். 2 பேரையும் சமமா பாவிச்சு படிக்க வச்சேன். மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டேன். இனி என் கடமை மகளோட பாக்கியா நிக்குது. அதை முடிக்கணும். படபடவென்று பேசினார் தாத்தா. ஜீவனாம்சம் கொடுக்கறதா சொன்னதை உங்க பெண் தானே வேண்டாம்னா? அதை வாங்கி கொண்டிருந்தா இப்ப பவித்ராவின் கல்யாணத்திற்கு பணப்பிரச்சனை இருக்காதே. நரேந்திரன் எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? அவனை பத்தின பேச்சை நான் கேட்க விரும்பலைன்னு உனக்கு தெரியும். அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு? கிழவர் கத்தினார். அப்பா, அமைதியா இருங்கோ. எதுக்கு இந்த விவாதம்? இடைமறித்து சமாதானப்படுத்த முயன்றாள் சுகந்தி. இத பார் மாலினி, கடைசியா சொல்லிவிட்டேன். காசு பணத்தை எதிர்பார்த்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தா நீ ஏமாந்துதான் போவ. எனக்கு பிள்ளைதான் கொள்ளி போடணும் அப்படிங்கிற ஆவல் கொள்கை ஏதும் கிடையாது. செத்த பின் யார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்க? என்னை பார்க்கணுங்கிற உண்மையான ஆசை இருந்தா அடிக்கடி வா. வந்து எங்களோட நீயும் உன் பிள்ளையும் கணவனும் சாப்பிட்டுட்டு பேசி மகிழ்ந்துட்டு போங்க. நீங்க அப்படி வர்றதை நான் தடுக்க மாட்டேன். பேசி முடித்துவிட்டு பெருமூச்சுடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டார். அடுப்பை மூட்டி குக்கரை ஏற்றி வைத்த பவித்ராவின் கண்கள் ஈரமாயின. இத்தனை நாள் அவள் நெருங்கி பழக சந்தர்ப்பம் இல்லாது, உண்மையை உணர வாய்ப்பில்லாது தாத்தாவை பற்றி தப்பு அபிப்பிராயங்கள் கொண்டிருந்தாள். பாவம் தாத்தா, வெளிக்கு கடினமானவர் போல வேஷம் போடுகிறார். உண்மையில் அவர்கள் இருவரை பற்றி எத்தனை கவலை அவருக்கு! திடீரென்று இத்தனை நாளும் இல்லாத பரிவு உணர்வு அவள் மனதில் பொங்கிக் கொண்டு வந்தது. இனி அவள் தாத்தாவை இன்னும் மிக்க கருத்துடன் கவனிக்கப் போகிறாள். தனக்குள்ளேயே உறுதி செய்து கொண்டாள். மாமாவும் மாமியும் சிறிது நேரம் தங்கிவிட்டு விடை பெற்று கொண்டு போய்விட்டனர். அதற்கு பின் தாத்தா அமைதியாக இருந்தார். அம்மாவும் மகளும் துரிதமாக வீட்டு வேலைகளை மௌனமாக கவனித்தனர். அப்படி அன்றைய பொழுது விரைந்தது. அதற்கு பின் பவித்ரா தாத்தாவிடம் மிகவும் நெருக்கமாக நேசமாக பழகத் தொடங்கினாள். சதா கடுமை தெரிந்த அவரது முகத்தில் இப்போது சிரிப்பின் ரேகை அதிகமாக பரவி கொண்டிருந்தது. தாத்தாவும் பேத்தியும் சாப்பாட்டிற்கு பின்னர் சதுரங்கம் விளையாடும் அளவு மிகவும் நெருங்கிவிட்டிருந்தனர். அவர்களுக்குள் சிரிப்பும் பேச்சும் வளர்ந்து கொண்டு போனது. பவித்ராவுக்கு இப்போது அந்த சின்ன வீடு பெரிய பங்களாவாக திடீரென்று உப்பி அகன்று கொண்டு விட்டது போன்ற பிரமிப்பை கொடுத்தது. தலையை அழுத்திய இறுக்கம் மறைந்து அவள் சுதந்திரத்தை சுவாசித்து கொண்டு தாத்தாவின் பரிவில் கரைந்த நாட்களை மகிழ்ச்சியுடன் தள்ளி கொண்டிருந்தாள். அன்று அவளுக்கு அந்த சந்தோஷமான செய்தி கிட்டியது. அவள் பிஎஸ்சி பரீட்சையில் தேர்ந்து விட்டிருந்தாள். தாத்தாவுக்கு சாப்பிட ஓவல் கலந்து எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு ஓடினாள் பவித்ரா. பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு மூக்கு கண்ணாடி வழியே கிழவர் முறுவலித்தார். தாத்தா, நான் பாஸ் ஆயிட்டேன். மகிழ்ச்சி பிடிபடாது அவரது காலடி அருகே கம்பளத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாள். தாத்தா தமது மெலிந்த கரத்தை நீட்டி அவளது நெற்றி மீது புரண்ட கூந்தலை ஒதுக்கிவிட்டார். தமது பாசத்தையும் நேசத்தையும் அவர் செயலில் காட்டுவது அதுதான் முதல் தடவை. நெஞ்சுருகி போய்விட்டாள் பவித்ரா. தாத்தா என்று அன்புடன் அவரது கரங்களை பற்றி கன்னத்தில் பொருத்தி கொண்டாள். தாத்தா, நீங்க இல்லாட்டா நானும் அம்மாவும் என்ன செய்திருப்போமோ தெரியாது. உங்கள் உதவியால பேச முடியாது உணர்ச்சி வசத்தில் திணறினாள்.
முதுகை தட்டி கொடுத்தார் தாத்தா. தமது சட்டை பையில் வைத்திருந்த மணிப்பர்ஸை எடுத்தார். 3 100 ரூபாய் நோட்டுகளை இழுத்தெடுத்தார். போய் முந்தா நேத்து நீ உடுத்திக்கிட்டு இருந்த அதே மாதிரி பிரிண்டட் சில்க் ஒன்று வாங்கிக்கோ. பம்பாயில் உங்க அம்மாவுக்கு நான் 200 ரூபாய்க்கு அதை எடுத்து வந்தேன். இங்க கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். அம்மாவுடைய புடவை எடுத்து கட்டிக்கிட்டு நீ கோவிலுக்கு கிளம்பினப்போ நான் பின்பக்கம் பார்த்தபோது சுகந்தின்னு ஏமாந்துட்டேன். அதே உயரம், அதே பருமன். பெண் வளர்த்தியோ பீர்க்கங்காய் வளர்த்தியோம்பாங்க. கிடுகிடுன்னு வளர்ந்துட்டேன். அதனால இப்ப முதல் வேலையா கடைக்கு போய் அதே பச்சை வண்ணத்துல ஒரு சில்க் புடவையை வாங்கிக்கோ. பிறகு மெல்ல மெல்ல பென்ஷன், வட்டி பணம் இதுகள் வரும்போது ஒன்னொன்னா வாங்கி தரேன். நாளைக்கு உன்னை பார்க்க யாராச்சும் வந்தா சிங்காரிச்சு கொண்டு போய் நிக்க உனக்குன்னு சில பட்டுப்புடவைகள் தேவையாச்சே. கிழவர் சிரித்தார். தேங்க்யூ தாத்தா. அவரது கைகளை மறுபடியும் பிடித்து அழுத்திவிட்டு மகிழ்ச்சியும் உணர்ச்சி பரவசமுமாக வெளியே வந்தாள். தாத்தாவே உத்தரவு தந்துவிட்டார். கடைக்கு போக தடை என்ன? தாத்தாவை வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அம்மா வர நேரமாகும் என்பதால் தானே கடைத்தெருவுக்கு கிளம்பிவிட்டாள். நெடுஞ்சாலையில் புதிதாக ஆரம்பித்திருந்த அந்த கடையை போகும்போதும் வரும்போதும் ஆசையோடு பார்ப்பது அவள் வழக்கம். இன்று அதில் ஒரு புடவை வாங்க அவளிடம் காசு இருந்ததை பற்றி மட்டற்ற மகிழ்ச்சி. உள்ளே சென்றாள். கூட்டம் அதிகம் இருக்கவில்லை. பச்சை வர்ணம் என்று பல முறை தனக்குள் நினைத்து வந்த பச்சை வண்ண சில்க் சேலைகளை காட்ட சொன்னாள். நீண்ட நேரம் அவள் புடவைகளை புரட்டி கொண்டு நிற்க தேவை இருக்கவில்லை. சித்திர மாங்காய்களும் யானைகளும் தலைப்பை அலங்கரிக்க உள்ளே நீல வண்ணத்தில் பூக்களும் கொடியுமாக பளிச்சிட்ட புடவையை தேர்ந்து பிரித்து சரிபார்த்து திருப்தியுடன் அதே வண்ணத்தில் ரவிக்கை துண்டையும் வாங்கி கொண்டாள். தாத்தா கொடுத்த பணத்தில் அவைகளுக்கு கட்டின தொகை போக மீதம் 6 ரூபாயை கடைக்காரர் பில்லுடன் தந்தபோது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவள் பாஸ் ஆனால் நெடுஞ்சாலையில் சந்து தூரத்தில் இருந்த அந்த பிரபலமான சக்தி விநாயகருக்கு சதுர் தேங்காய் உடைப்பதாக பிரார்த்தித்து கொண்டிருந்தாளே, அதை உடனடியாக செய்ய வேண்டாமா? புடவை பார்சலுடன் அவள் மேலே நடந்தாள். அன்று வெள்ளிக்கிழமை விநாயகர் வெள்ளி கவசம் தரித்து கொண்டு ரோஜா மல்லி மாலைகளின் அலங்காரத்தில் அழகாக காட்சி அருளி கொண்டிருந்தார். சிறிய கோயில் என்றாலும் கூட்டம் எப்பொழுதும் அதிகமே. தேங்காயை உடைத்துவிட்டு கற்பூர ஜோதியை வணங்கி அர்ச்சகரின் தட்டில் 50 காசை தாராளமாக போட்டு உண்டியலில் 1 ரூபாயை போட்டுவிட்டு தன் பிரார்த்தனையை முடித்து கொண்ட மகிழ்ச்சியில் கோவிலை சுற்றி வலம் வர தொடங்கினாள். 3வது முறை அவள் வலம் வந்தபோது வெளிப்பிரகாரத்தில் சுவர் ஓரமாக வளர்ந்திருந்த அரச மரத்தின் கீழ் கல் ஒன்றின் மீது ஒரு வயதான அம்மாள் உட்கார்ந்திருப்பதைக் கண்டாள். தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த கிழவி சட்டென்று அப்படியே மரத்தின் மீது சாய்வதைக் கண்டு பதறிப்போய் ஓடி அவளை தாங்கி பிடித்தாள். மெல்ல கல்லின் மீதிருந்து அவளை இறக்கி தரையில் உட்கார வைத்துவிட்டு பக்தர்களுக்காக ஒரு மூலையில் இருந்த குழாயில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை அங்கிருந்த தகர குவளையில் பிடித்து வந்து கிழவியின் முகத்தில் தெளித்தாள். 1001 தடவை சுத்துறதா கடுமையா வேண்டிக்கிட்ட. வயசும் தெம்பும் இடம் கொடுக்கல. மயக்கம் வந்துட்டது. 500 கூட முடியல. முணுமுணுத்தாள் கிழவி. பரவாயில்லம்மா, கடவுள் உங்க நிலைமையை புரிஞ்சுக்குவார். நீங்க எழுந்துருங்க. மெல்ல கையை பிடிச்சு ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி உங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு போறேன். யார் இந்த பெண்? அவங்க குலதெய்வம் பகவதி அம்மன் போல. கிழவி மெல்ல அவள் கையை பற்றி கொண்டு எழுந்தாள். ரிக்ஷா 1 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்களே அம்மா குழந்தை. கிழவி மறுப்பு தெரிவித்ததை பாராட்டாது அவளை ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி தானும் உட்கார்ந்து கொண்டாள். எங்க போகணும் சொல்லுங்க. கிட்டக்கத்தா, மருதீஸ்வரன் கோயில் தெரு 15ஆம் நம்பர். 2 ரூபாய் தரணும், 2 பேர். ரிக்ஷாக்காரர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். பரவாயில்ல தரேன், சீக்கிரம் போகணும் என்று உத்தரவிட்டாள் பவித்ரா. அந்த பகுதிக்கே உரித்தான குண்டு குழிகள் நிறைந்த குறுகலான தெரு அது. கிழவி சொன்ன 15ஆம் எண் தெருவுக்குள் நுழைந்த உடனேயே சில வீடுகள் தாண்டியதும் வந்துவிட்டது. ஓட்டுக்கூரை வேய்ந்த பழைய காலத்து வீடு. பாதுகாப்புக்காக பலத்த இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்ததை திறந்து சிறிய வராந்தாவை தாண்டி உள்ளே அழைத்து சென்றாள் கிழவி அவளை. சிவப்பு சிமெண்ட் பூசிய தரை, ஒரு சிறிய முன்னறை போன்ற பகுதி,
அதற்கு பின் கூடம், பழங்காலத்து முற்றம், தாழ்வாரம், சமையலறை என்ற பாணியில் அமைந்த வீடு. ஆனால் தனி வீடு. விளக்க போடுறேன் என்று சொல்லிக்கொண்டே கிழவி குழல் விளக்கை பொருத்தினாள். பளிச்சென்ற கூடம், முற்றம் எல்லாம் வெளிச்சத்தில் மூழ்கியது. உட்கார், வேண்டுதலை முடிக்கணும்னு பிடிவாதத்துல இன்னைக்கு காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. பசி மயக்கம் வேற, வயசு தள்ளாமை வேற. நீ வந்து என்னை தூக்கி எடுத்து கவனிக்காதிருந்தா என்னை சுத்தி ஒரு கூட்டம் கூடி இருக்கும். கௌதம் கேள்விப்பட்டா ரொம்ப கோவிச்சுப்பான். தள்ளாத வயசுல வெளிவாசல்ல எதுக்கு போறீங்கன்னு அதட்டுவான். சாமிக்கு நேர்ந்து கொண்டதை விட முடியுமா? அவனுக்காகத்தான் வேண்டிக்கிட்டேன். அந்த ஆபீஸ்ல அவனுக்கு உத்தியோகம் உயர போறதுன்னு சொன்னாங்க. உயர்ந்தா பிள்ளையாரை 1001 சுத்து சுத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். வேலை உசந்துட்டது. அடுத்த மாசத்துல வேற இடம் பார்க்கணும். கம்பெனி எல்லாம் கொடுக்குது. என் பேரன் ரொம்ப கெட்டிக்கார, நல்ல பிள்ளை. அடடா, உட்காருமா. காலையில வீட்டில் கொஞ்சம் ஜவ்வரிசி பாயசம் வச்சு வீட்டில் இருக்கிற பிள்ளையார் படத்துக்கு பூசை செய்துட்டு கோயிலுக்கு போய் வேண்டுதலையை முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு இருந்தேன். கொஞ்சம் பாயசத்தை சூடாக்கி தர்றேன், சாப்பிட்டுட்டு போ. அம்மா, நீங்களும் சாப்பிட்றதா இருந்தா சாப்பிட்றேன், சிரித்தாள் பவித்ரா. ஏதாவது கொஞ்சம் வயிற்றுல போட்டாத்தான் உசுறு வரும் போல இருக்கு. சொல்லிக்கொண்டே கிழவி உள்ளே சென்று மிக விரைவில் 2 டம்ளரில் பாயசத்தை நிரப்பி இளம் சூடாக எடுத்து வந்தாள். பரவாயில்லையே, தலை நரைத்து உடல் தளர்ந்து விட்டிருந்த போதிலும் அந்த அம்மா நல்லாவே ருசியாக ஏலக்காய், குங்குமப்பூ மணக்க முந்திரி பருப்புகளை நிறைய போட்டு பாயசத்தை ஜமாச்சிருக்காங்களே. விரும்பி ருசித்து சாப்பிட்டாள். ரொம்ப நல்லா இருக்குமா. டம்ளரை கீழே வைத்தாள். அம்மா என்ன அம்மா, பாட்டின்னு கூப்பிடு. ஆமா, பேர் என்ன சொன்ன? கிழவை காலை நீட்டிக்கொண்டு தரையில் அமர்ந்தபடி டம்ளரை காலி செய்தாள். பவித்ரா. நல்ல பேர், கேட்க இனிமையா இருக்கு. ஆமா, வேலை செய்யறியா குழந்தை? இல்லம்மா, வீட்டோட இருக்கேன். பரீட்சையில பாஸ் பண்ணதுக்கு தேங்காய் உடைக்க கோயிலுக்கு வந்தேன். நல்லதா போச்சு. 2 பேரும் வேண்டுதலை விஷயமாத்தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். சந்திச்சு கொண்டது நல்லதா போச்சு. முதல் சந்திப்பே இனிமையா இருக்க நீங்க பாயசம் ஊத்தி கொடுத்துட்டீங்களே. பாட்டி கலீர் என்று சிரித்தாள். ரொம்ப வேடிக்கையா பேசுற. ஆமா, இந்த வீட்ல உங்களை தவிர இன்னும் யார் யார் இருக்காங்க? விசாரித்தாள் பவித்ரா. என்னவோ எங்க குல தெய்வம் பகவதி அம்மன் போல வந்து உதவின. உங்கிட்ட சொல்ல நான் ஏன் தயங்கணும்? நானும் என் பேரனும் இருக்கோம், அவ்வளவுதான். என் மக கூட உன்னை போல சிவப்பா ஒல்லியா அழகாத்தான் இருப்பா. ஆனா அதிர்ஷ்டம் இல்லை. நல்ல பையன்னு நினைச்சு இருந்ததையெல்லாம் வித்து சுட்டு காசாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தேன். கௌதம் பிறந்தான். அவன் 3 வயசு குழந்தையா இருக்கும்போது வேற ஒரு பெண்ணை சேர்த்துக்கிட்டு என் மகளை பிறந்த வீட்டுக்கு கையோட துரத்திட்டான். தூக்கி வாரி போட்டது பவித்ராவுக்கு. இது என்ன வேடிக்கை? கௌதம் என்பவரின் சரித்திரமும் ஏறக்குறைய அவளது வாழ்க்கை போல. ஒரே வித்தியாசம், இங்கே பாட்டி அவர்கள் வாழ்வில் கை கொடுக்க ஒரு பாட்டன். வியப்பினை விரிந்த விழிகளால் அவள் கிழவியை ஊன்றி பார்த்தாள். அவளுக்கு ஏறக்குறைய தாத்தா ஜெகதீசன் வயதிருக்கும். ஒரு சமயம் கூடுதலாகவே இருக்கலாம். நீட்டிக்கொண்டிருந்த கால்களில் வெடிப்புகள் நிறைய இருந்தன. வெறுங்காலுடன் வீட்டை சுற்றி வளைய வந்து கொண்டிருப்பாள் போலும். எனக்கு 65 வயசு ஆகுது. ஆனா 70 போல உடம்பு அடங்கி போச்சு. படிப்பறிவு இல்லாததால உடல் உழைப்பால நான் என் பெண்ணையும் பேரனையும் காக்க வேண்டி வந்துட்டது. புருஷனை பிரிஞ்ச துயரமே என் மகளுக்கு பெரிய வியாதியா போச்சு. இழைச்சு துரும்பாகி போயிட்டா. கௌதமுக்கு 5 வயசு நிரம்பும் முன்னால அவளுக்கு காமால காய்ச்சல் வந்தது. போயிட்டா. என்கிட்ட காசும் அதிகம் இல்லை. நானே சின்ன வயசுல விதவையாகி போனவ. ஊர்ல இருந்த நிலத்தையும் வீட்டையும் வித்து மகளை கொடுத்ததுதான் மிச்சம். என் தலையில ஒரு குழந்தைய கட்டிட்டு அவள் போனதும் நான் கிராமத்தை விட்டு பட்டணம் வந்து சேர்ந்தேன். இங்க என் போல ஆளுகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அத்தனை கஷ்டத்திலையும் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது. ஒரு பெரிய மனிதர் வீட்டில் சமையல் ஆளா அமர்ந்தேன். அந்த அம்மாளே கொஞ்சம் பணம் உதவி செய்து கௌதமை படிக்க வச்சாங்க. பிறகு அவன் உபகார சம்பளம் வாங்கி சிறப்பாக படித்து வந்துட்டான். அவன் வேலையை ஏற்றுக்கொண்ட மறுநாளே நான் சமைக்கிற வேலையை விட்டுட்டேன். ஒரு ஆஃபீஸர்னு அவனுக்கு பதவி கிடைச்சிருக்கு.
நான் சமையல் வேலை செய்கிறேங்கிறது அவனுக்கு பிடிக்காட்டான்னு பயந்துட்டு விட்டுட்டேன். மேலும் உடம்பும் அசந்து போயிடுச்சு. தாத்தா ஜெகதீசன் ஆண் பிள்ளை, படித்தவர், நல்ல உத்தியோகத்தில் இருந்தவர். அவரால் மகளையும் பேத்தியையும் நன்றாக பாதுகாக்க முடிந்தது. ஆனால் பாவம், அந்த அம்மாள் ஒரு படிப்பு அறிவில்லாத கிராமத்து பெண். அப்படி இருந்தும் எதிர்நீச்சல் போட்டு தன் பேரனை இவ்வளவு உயர கொண்டு வந்திருக்காங்களே. பவித்ரா மனம் நெகிழ்ந்து போய் அந்த அம்மாளின் கரத்தை பற்றினாள். வேலை செய்து கரடு முரடாகி விட்டிருந்த அந்த கரங்களை தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டாள். பாட்டி, நீங்க ரொம்ப உயர்ந்தவங்க. உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்தது பற்றி மகிழ்ச்சி. வணக்கம். சொல்றேன். பின்னொரு சமயம் வந்து பார்க்கறேன். நாங்க காமேசன் காலனியில இருக்கோம். அத்தனை தூரம் நீங்க நடந்து வந்து எங்களை பார்க்க இயலாது. ஒரு நாள் நானே வந்து கூட்டிக்கிட்டு போறேன். வரட்டுமா? ஆமா, உங்க பெயரை சொல்லலையே பாட்டி. அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சிரித்தபடி எழுந்தாள். அலமேலு அம்மானா இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு நல்லது பொல்லாததுக்கு நான் அந்தஸ்தை பார்க்காம அவங்க யாரா இருந்தாலும் கூட மாட இருந்து அனுசரிச்சு கொடுத்து உதவிட்டு வருவேன். சும்மா இனாமாத்தான் செய்வேன். கடைசி வீட்டுக்காரங்க வருஷா வருஷம் மாரியாத்தாவுக்கு கூழ் ஊத்துறதை கலேபரமா செய்வாங்க. நான் போய் கை கொடுக்கிற வழக்கம். இருக்கிற வரை பிறருக்கு உதவியா இருக்கணும் என்கிறது என் கொள்கை. கிழவையும் மெல்ல கையை ஊன்றிக் கொண்டு எழுந்தாள். அந்த மாடத்துல குங்குமச்சிமிழ் இருக்கு. வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ள வந்திருக்க. எடுத்தொரு பொட்டு வச்சுக்கிட்டு போமா. கிழவை உபசரித்தாள். படத்திலே அலமாரி அருகே இருந்த மாடத்தில் கண்களுக்கு தெரியும்படி ஒரு சிறு குங்குமச்சிமிழ், சென்னை பட்டணத்து சிங்கார வேலை செய்த மரச்சிமிழ் இருந்தது. மைசூருக்கு போன போது கௌதம் அதை வாங்கிட்டு வந்திருந்தான். அழகா இருந்தது, வாங்கினேன் நான். உனக்கு வரப்போறவளுக்கு கொடுன்னு நான் கேலி செய்தேன். கோவில்ல கிடைக்கிற குங்கும பிரசாதத்தை போட்டு வைக்கிறேன். எல்லா தெய்வங்களின் ஆசையில உனக்கு ஒரு நல்ல இடமா கிடைக்கட்டும். கிழவி சிரித்தாள். குங்கும சிமிழை திறந்து விரலால் தொட்டு நெற்றியில் இட்டு கொண்டு நிமிர்ந்தவள் வியப்பில் அதிர்ந்து போனாள். அது யாருடைய படம்? திகைப்புடன் கேட்டாள். அதா, அதுதான் என் பேரன் கௌதமோட படம். யாரோ சிநேகிதன் எடுத்தானாம். நல்லா இருக்கே. முகம் களையா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்படி நல்லா எடுத்திருக்கானே. பெருசு பண்ணி வச்சுக்கோனேன். முந்தா நாள் தான் பெருசு பண்ணி கண்ணாடி போட்டு எடுத்து வந்தான். கூடத்துல அழகா மாட்டி வைப்பா. வேலை செய்துட்டு களைச்சு போறச்சே உன் முகத்தை பார்க்கறாப்புல படத்தை பார்த்து தெம்ப திரட்டி பேனேன். கௌதம் நல்ல பிள்ளை. என் பேரன்னு சொல்றதா நினைக்காத. பெண்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா பழகுவான். சிகரெட் அது இதுன்னு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. அவன் அம்மாவை போல கொஞ்சம் சிவப்பா நல்லாவே இருப்பான். 27 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வரான். யாருக்கு கொடுப்பினையோ. சொல்லியபடி கிழவி அருகில் வந்து தன் பேரனை பெருமையுடன் படத்தில் பார்த்து கொண்டாள். பவித்ராவின் நெஞ்சு படபடத்தது. இனம் விளங்காத ஒரு பரவச உணர்வு நெஞ்சை கவ்வுவதை உணர்ந்தாள். அந்த காலத்து அரசிளங்குமரிகள் முன் பல தேச இளவரசர்களின் படங்களை காண்பிப்பார்களாமே. அதில் ஒன்றை பார்த்துவிட்டு ராஜகுமாரியின் உள்ளத்தில் புயலாக காதல் எழும்பி விடுமாமே. அதை போல என்ன அவளுக்கு இப்போது ஏற்பட்டு விட்டது? அன்று சூப்பர் மார்க்கெட்டில் தன்மேல் இடித்து சாமான்களை தள்ளிவிட்டதாக கோபத்தில் கொதித்த அந்த மனதில் இன்று காதல் புயல் போல. பழங்காலத்து ராஜகுமாரிகள் படத்தை பார்த்ததும் கொள்கிற ஆவேசமான ஆசை போல. என்ன இப்படி ஒரு வேகம் அவள் மனதை ஆட்டி படைக்கிறதே? படத்தில் இருந்த கௌதம் அவளை பார்த்து மோகனமாக சிரித்து கொண்டிருந்தான். வரம்பாட்டி, வணக்கம். விடை பெற்று கொண்டு புடவை பார்சலை தோல் பைக்குள் நுழைத்து பையை தோளில் மாட்டிக்கொண்டு காலில் பாதணிகளை திணித்தபடி அவள் வெளியே வந்தாள். பளிச்சென்ற தெருவில் எரிந்த விளக்குகள் அன்று மிகவும் பிரகாசமாக தெரிந்தன. எங்கிருந்தோ சில் என்ற காற்று மூளை கடையில் இருந்த மல்லிகை பூ பந்தில் இருந்து அத்தனை வாசனையையும் அள்ளி கொண்டு வந்து அவள் முகத்தில் மோதியது. நீல வானத்தில் ஊர்ந்த மேக படலத்தில் நின்று வெளிப்பட்ட அந்த தனி நட்சத்திரம் அவளை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தது போல் மனதில் உற்சாகம் கடலாக பொங்கிக் கொண்டிருந்தது. தன்னையும் அறியாது மெல்ல ஒரு சினிமா பாடலை முணுமுணுத்த வண்ணம் அவள் வேகமாக நடந்தாள். வாரத்தில் பல தடவைகள் அவள் சாமான்கள் வாங்க கடை தெருவுக்கு போக நேர்ந்தது.
சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நுழைந்த போதெல்லாம் அவளையும் அறியாது அவள் கண்கள் ஆவலுடன் அவனை தேடின. அதற்கு பின் அவள் அவனை கடைத்தெருவில் எங்குமே சந்திக்கவில்லை. இதென்ன பைத்தியக்காரத்தனம்! அவள் அந்த அங்காடிக்குள் வரும்போது அவனும் சாமான்கள் வாங்க வரவேண்டும் என்ற ஏதேனும் நிபந்தனையா என்ன? ஆனாலும் அவனை மீண்டும் சந்திக்க வேண்டும் போல தவிர்க்க இயலாத ஒரு அவா மனதை விழுங்குவதை உணர்ந்தாள். சுகந்தி மேலையில் இருந்து வந்ததும் அவளுக்கு காஃபி டிஃபன் கொடுத்துவிட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அந்த பிள்ளையாரை தரிசிக்க அவள் போய் வந்து கொண்டிருந்தாள். மிச்சம் இருந்த 500 சுற்றுகளை முடிக்க அந்த அலமேலு அம்மாளும் அங்கே வரவில்லை. அவளுக்கு மிகவும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அடக்க மாட்டாத ஆவலில் ஒரு நாள் அவள் பிள்ளையாரை தரிசித்த பின்னர் கொஞ்சம் காய்களை வாங்கி கூடையில் போட்டு நிரப்பிக்கொண்டு வேகமாக கால்நடையாகவே மருதீஸ்வரன் கோயில் தெருவை நோக்கி நடந்தாள். வாயில் முன்பக்கத்து விளக்கை போட்டுவிட்டு சாயங்கால வேளை சம்பிரதாயத்தை ஒட்டி சிறிது நேரம் கதவை திறந்து வைக்க முற்பட்ட அலமேலு திகைத்து போனாள். அந்த பெண் பவித்ரா கையில் காய்கறி கூடை கனக்க வாயில் நிற்பதை கண்டாள். வாமா உள்ள, உன்னை பத்தி ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ செய்த உதவியை கௌதமிடம் சொன்ன, முகவரி கூட சரியா வாங்கி வச்சுக்கலையே. நேரே போய் நன்றி தெரிவிக்க முடியாவிட்டாலும் ஒரு 2 வரி கடிதத்தில் எழுதி தெரிவிச்சிருப்பேனேன்னு வருத்தப்பட்டு கொண்டான். நீ வந்தது நல்லதா போச்சு. உள்ள வந்து உட்காருமா. ஆமாம், கடை தெருவுக்கு போயிருந்தியா? வாழைப்பூ வாங்கியாந்திருக்கையே. நான் கூட போகணும்னு நினைச்சேன். இந்த முட்டி நோவு வெகு தூரம் நடக்க முடியறதில்ல. வாழைப்பூ வடைக்கறினா கௌதமுக்கு ரொம்ப பிரியம். திகைப்பு கலந்த மகிழ்ச்சி அவளுக்கு. அலமேலு சொன்ன அந்த உணவு தயாரிப்பு அவளுக்கு மிகவும் பிடித்தமானதாச்சே. கொஞ்சம் மலிவா கிடைச்சதுன்னு 2 பூ வாங்கிட்டேன். 1 உங்களுக்கு எடுத்துக்கோங்க. விலைய வாங்கிக்கிறதா இருந்தா எடுத்துக்கிறேன், இல்லாட்டா? அலமேலு தயங்கினாள். ஒன்று செய்யுங்கோ, ஏதாச்சும் உங்க பேரனுக்கு பலகாரம் செஞ்சு வச்சிருந்தா அதை சாப்பிட கொடுங்க. பதிலுக்கு நான் ஒரு பூ வச்சுட்டு போறேன், சிரித்தாள் பவித்ரா. ரொம்ப குறும்புக்கார பொண்ணு நீ. உட்காரம்மா. உபசரித்தபடி அவள் கொடுத்த வாழைப்பூவை மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டு உள்ளே சென்றவள் தட்டில் 2 மசால் வடையுடன் வந்தாள். காஃபியும் வடையும் தயார் செய்து வச்சிருக்கேன். பிளாஸ்கில் ஊற்றி வச்சிருந்ததால அப்படியே காஃபி சூடா இருக்கு, சாப்பிடுமா. உபசரித்தபடி முக்காலி மீது தம்ளரையும் தட்டையும் வைத்தாள். கிழவி உள்ளே ஏதோ காரியமாக போனதும் ஒரு வடையை கையில் எடுத்து கடித்தபடி எழுந்து நின்று அந்த படத்தை விளக்கொளியில் உற்று பார்த்தாள் பவித்ரா. உண்மையிலே போட்டோவை எடுத்த நண்பன் நன்றாகவே எடுத்திருந்தான். அந்த கண்களில் மிதந்த கனிவையும் உதட்டில் மலர்ந்த புன்னகையையும் ரசித்தபடி நின்றவள் ஓசைப்படாது உள்ளே வந்தவனை கவனிக்கவில்லை. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காப்புல இருக்கே, யாரு? கேட்டபடி முற்றத்தில் இறங்கி காலை கழுவ செம்பு நீரை கையில் எடுத்தவன் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். அவனும் ஒரு கணம் அதிர்ந்து போனான். நீங்க நீங்க என்ற தடுமாற்றத்துடன் முடிக்கும் முன் பாட்டி அலமேலு உள்ளே இருந்து வந்து விட்டாள். அன்னைக்கு சொன்னனே, நான் கோவில்ல மயக்கமா இருந்தப்போ உதவின ஒரு பொண்ணுன்னு, அவதான். இவள் பேர் பவித்ரா. அப்படியா என்றவன் காலை கழுவி கொண்டு கொடியில் தொங்கிய துண்டில் கையை துடைத்தபடி கூடத்துக்கு வந்தான். ரொம்ப நன்றி, நேர்லேயே சொல்ல வாய்ப்பு கிடைச்சது பற்றி மகிழ்ச்சி, முறுவலித்தான். உட்காருப்பா, உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். பாட்டி உள்ளே மறுபடியும் ஓடினாள். காது மடல்கள் சூடாகி நெஞ்சு படபடப்பதை அறிந்தாள் பவித்ரா. மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல. அவள் முடிக்கும் முன் அவன் குறுக்கிட்டான். பார்த்து நடக்காதது என் குற்றம், அதை நான் அப்பவே மறந்துட்டேன். உட்காருங்க. நிக்கிறீங்களே, என் பாட்டி உங்களை ரொம்பவும் புகழ்ந்தாங்க. நேர்ல வந்து நன்றி சொல்லத்தான் ஆசைப்பட்டேன். தினசரி என் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர இந்நேரம் பிடிச்சிடுது. அதுவும் சில நாளா ஸ்கூட்டர் வேற ரிப்பேர். பஸ்ஸில் தான் வந்தேன். வாசல் கதவு அகலமா திறந்து கிடந்தது. ரொம்ப நேரம் பாட்டி மாலை வேளையில திறந்து போட்டு வச்சிருக்க மாட்டாங்களே, பயப்படுவாங்களேன்னு மெல்ல வந்தேன். நீங்க திரும்பி கொண்டு நின்னுகிட்டு இருந்ததுல அடையாளம் தெரியல. மறுபடியும் நாம சந்திப்போம்னு நான் நினைக்கல. எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருப்பது பத்தி சந்தோஷம். மெலிதாக அவன் முறுவலித்த போது பதில் ஏதும் பேச தோணாது மௌனமாக நின்றாள் பவித்ரா. வடைய பாட்டி காரமா சுட்டிருப்பாங்க. மிளகாய கடிச்சிட்டிங்களா? தண்ணீர் கொண்டு வந்து தரேன். கூறிக்கொண்டே மூலையில் இருந்த மண் கூஜாவில் இருந்து
கண்ணாடி டம்ளரில் நீரை வார்த்து அவள் முன் முக்காலியில் வைத்தான். அத்தனை காரமா இல்ல, உப்பும் உரப்புமா ருசியா செய்திருக்காங்க, எனக்கு பிடிக்கிறது. எனக்கும் உப்பும் உரப்புமா இருந்தா தான் பிடிக்கும் என்ற போது அவனது கண்கள் அவளை கனிவாக பார்த்தன. உணவிலே அவர்களிடையே அநேக பொருத்தங்கள் இருக்கும் போலிருக்கே. பாட்டி டிஃபனுடன் அங்கே வந்து கலந்து கொண்டதும் அவர்களிடையே நிலவிய தயக்கம் தெளிந்து போனது. கலகலப்பாக வெகு நாளைய நண்பர்கள் போல் இருவரும் பேசத் தொடங்கினார்கள். கொஞ்ச நேரம்தான் பேசினார்கள். அதற்குள் அவள் எத்தனை கண்டுபிடிப்புகள் செய்துவிட்டாள். அவனுக்கும் கர்நாடக சங்கீதத்தில் பிடிப்பு, பாரதி கவிதைகளில் ஈடுபாடு, நீல வண்ணம் அவனுக்கு பிடித்த வண்ணம். எத்தனை மன ஒற்றுமை! நேரம் அதிகமாகிவிட்டதை உணர்ந்து திடுக்கிட்டு எழுந்தாள். செம்பில் மீதமிருந்த நீரில் கை கழுவி முடித்து துடைத்து கொண்டு விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். இருங்கோ, நானும் கூட துணையா உங்க தெரு வரை வரேன் என்று கூறிய கௌதம் எழுந்து அவசரமாக கை கழுவி துடைத்து கொண்டான். ஆமாம் அப்பா, காலம் கெட்டு கிடக்கு, இருட்டி போச்சேன்னு எனக்கு கவலையாத்தான் இருந்தது. நீ கூட போய் அவங்க வீட்டு வரை கொண்டு விட்டுட்டு வா, பாட்டியும் பரிந்துரைத்தாள். இவளது காய்கறி கூடையை தான் தூக்கி கொண்டு துணையாக அவளுடன் கூட ஜோடியாக நடந்தான். பல முறை கடை கண்ணால் அவனை மெல்ல திரும்பி பார்த்து கொண்டே மெல்ல நடந்தாள் பவித்ரா. நெற்றி மீது காற்றில் புரண்டு விழுந்த சுருண்ட முடியும், தீர்க்கமான மூக்கும், செதுக்கினது போன்ற உதடுகளும் அரும்பு மீசையுமாக அவன் அழகாகவே தான் இருந்தான். அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் சில விவரங்கள் அவளுக்கு தேவைப்பட்டன. எந்த ஊரை சேர்ந்தவன், என்ன ஜாதி, என்ன வேலை செய்கிறான், படிப்பு என்ன இத்தியாதிகளை அறிந்து கொள்வது நல்லது. தாத்தா அவளிடம் மிகவும் பாசத்துடன் பழகத் தொடங்கிவிட்டாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பார். அவருக்கு படிப்பு, உத்தியோகம், சம்பளம், ஜாதி இத்தியாதி என்பன முக்கியமாச்சே. தனக்குள்ளே சிரித்தபடி குடியிருப்பு முனையிலேயே கூடையை அவனிடமிருந்து வாங்கி கொண்டாள். மிக்க நன்றி, விடை பெற்று கொண்டாள். ஒழிந்த போது வீட்டு பக்கம் வந்து போங்கள், பாட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வருவதை ரொம்ப விரும்புவாங்க என்றான் மெல்லிய குரலில் கௌதம். உங்களுக்கு என்ற மௌனமான பார்வையில் கேட்டபடி அவள் விடை பெற்று கொண்டு வேகமாக மேலே நடக்கத் தொடங்கினாள். நெஞ்சு பரவசத்தில் படபடத்தது. மேனி முழுவதும் ஒரு இன்ப சிலிர்ப்பு. இத்தனை நாழியாச்சேன்னு கவலைப்பட்டுட்டே. சுகந்தி மகளின் சிவந்த முகத்தை கவலையுடன் பார்த்தாள். பவித்ரா ஏதும் சொல்லவில்லை. என்ன சொல்வதற்கு இருக்கிறது? முதலாக ஏற்பட்ட சிறு அறிமுகம், அதற்குள் என்ன சொல்லிவிட முடியும்? அவளுக்கு அவனை ரொம்பவும் பிடித்து விட்டது. ஆனால் அவன் மனநிலை? பெண்களிடம் மிகவும் மரியாதையாக பழகுவான் என்று அவன் பாட்டி சொல்லியிருக்கிறாளே. ஒரு சமயம் மரியாதையை உத்தேசித்துத்தான் அவன் மென்மையாக பண்பாக அவளிடம் பேசி பழக முயன்றானோ? அவனை பற்றிய பலவித சிந்தனைகளில் மூழ்கி போனாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அம்மாவும் வீட்டில் இருந்தாள். காலை காஃபி பலகாரத்துடன் ஒரு இனிப்பையும் தயாரிக்க வேண்டும் என்று அம்மா உத்தரவிட்ட போது அவளுக்கு வியப்பு. உனக்கு செய்ய தெரியாட்டி சாமான்களை எடுத்து வை, குளிச்சுட்டு வந்து நானே கொஞ்சம் சொஜ்ஜி கிளறிடுறேன். எதுக்கு காலை வேளையில இனிப்பு? தாத்தா உன்னை பத்தி ஏற்கனவே கல்யாண தரகரிடம் சொல்லி வச்சிருந்தார். நேத்து கடை தெருவுக்கு போயிருந்தப்போ அந்த தரகர் தேடிக்கிட்டு வந்தாராம். உன்னை பார்க்க இன்னைக்கு காலையில ஒரு வரன் வீட்டவங்களை அழைச்சுக்கிட்டு வராராம். என்கிட்ட இதை ஏன் சொல்லல? அசட்டு பொண்ணே, கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ணை 4 வரன் வீட்டவங்க வந்து பார்க்கறது தானே பழக்கம். பார்த்தவங்களுக்கு பிடிக்கணும். நமக்கு வரதட்சணை இதெல்லாம் கட்டுப்படியாகணும். பிறகுதானே கல்யாணம். உன் ஜாதகத்தை ஏற்கனவே தரகர் சில காப்பி எடுத்து வச்சிருந்தார். பிள்ளையோட ஜாதகத்துக்கு ரொம்ப பொருந்துதான். ஜாதகம் பொருந்திட்டா போதுமா அம்மா? மனசு பொருந்த வேண்டாமா? நான் இப்ப கல்யாணம் வேணும்னா சொன்னேன். ஒரு பெண்ணை வீட்டுல எத்தனை நாளம்மா வச்சு காப்பாற்ற முடியும்? காலா காலத்துல கட்டி கொடுத்த உங்க கதி என்னாச்சு? எனக்கு கல்யாணம் வேணாம்மா. எவனும் என்னை வந்து பார்க்க தேவையில்லை. நான் என்ன கடை பொம்மையா, இல்ல சந்தையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிற பசு மாடா? இது மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. படிச்சுட்டோம்னு திமிரா எதிர்த்து பேசினா தாத்தாவுக்கு பிடிக்காது. தாத்தா உனக்கு படிப்பு கொடுத்தார். இப்போ ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க விரும்புறார். அவருக்கு மட்டும் வயசும் தள்ளாமையும் இல்லாதிருந்தா தாமே பல இடங்களுக்கு சென்று தேடி ஒரு நல்ல வரனை முடிச்சுடுவார். அவளுக்கு கோபமும் சிரிப்பும் சேர்ந்து வந்தன. உங்களுக்கு தேடி முடிச்ச நல்ல இடம் என்னாச்சு?
என்று கத்தி கேட்க வேண்டுமென்ற ஆவேசம், அழுகையும் துக்கமும் மனதில் புரள அவளால் பேச முடியவில்லை. நான் ஒருத்தரை விரும்புறேன். சொல்லவும் துணிவில்லை. அவன் யார், ஜாதி இத்தியாதி ஒன்றுமே தெரியாது என்றால் தாத்தா கோபத்தில் குதிப்பார். மேலும் கௌதம் அவளை விரும்புகிறான் என்பதும் தெரியாதே. ஐயோ! ஓவென்று அலறி அழ வேண்டுமென்ற ஆத்திரத்தில் அவள் குளியலறைக்கு ஓடி கதவை தாளிட்டு கொண்டாள். குழாயில் இருந்து அண்டாவில் கொட்டிய தண்ணீரைப் போல அவளது கண்கள் நீரை தாரையாக ஓடவிட்டன. அம்மா, தாத்தா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், இப்ப வேண்டாம், விசும்பிக் கொண்டே இருந்தாள். 10 மணி அளவில் வாயிலில் வந்து நின்ற டாக்ஸியில் ஒரு கும்பல் வந்து இறங்கியது. அந்த கட்டை குட்டை மனிதர்தான் தரகரா? அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. சில தினங்களுக்கு முன்னர் வாங்கிய அந்த பச்சை சில்க் புடவையை உடுத்தி கொண்டு மிதமான ஒப்பனையில் அவள் அம்மா எடுத்து தந்த தட்டுகளில் காரா பூந்தியும் சொஜ்ஜியும் எடுத்து வந்து மேசை மீது வைத்தாள். காஃபி டம்ளரை கொண்டு வந்து வைத்தவளை விழுங்குகிறவன் போல பார்த்தான் ஒரு தொங்கு மீசை இளைஞன். அவன்தான் மாப்பிள்ளையாக வர முயலும் வரனா? அவன் அருகில் உட்கார்ந்திருந்த சில்க் ஜிப்பாக்காரர் தந்தை போலிருக்கு. அதற்கடுத்த அந்த உயர கொண்டை பெண்மணி காஞ்சிபுர பட்டில் வியர்த்து வழிந்து கொண்டிருக்கும் காலனா அகல குங்குமக்காரி தாயார் போலிருக்கிறது. யார் இன்னும் 2 ஆட்கள்? பையனுக்கு மாமனாகவோ மச்சானாகவோ இருக்க வேணும். பெண் பார்க்கும் படலம் ஒரு தமாஷான விழாவாயிற்றே. அங்கங்கே வயிற்றுக்கு இனிப்பும் காரமும் நல்ல காஃபியும் போட்டு கொண்டு வந்து நிற்கும் பெண்ணை ஏற இறங்க மதிப்பீடு செய்ய வந்திருக்கும் வெற்று பட்டாளங்கள். வெறுப்புடன் கை குவித்து வணங்கிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். வீடு மிகவும் சிறியதாகையால் முன்னறையில் அவர்கள் பேசியது அவள் காதுகளில் நன்றாக கேட்டது. நல்லா சமைப்பா, பிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்கா. பாட்டு சொல்லி வைக்க ஆசைப்பட்டோம், சந்தர்ப்பம் சரியா அமையலை. அப்பா என்ன செய்கிறார்? தாத்தா தொண்டையை செருமுவது கேட்டது. பவித்ராவின் நெஞ்சு படபடவென்று துடித்தது. காதை கூர்மையாக்கி கொண்டாள். என் மகளை அவள் கணவர் டைவர்ஸ் செய்து விட்டதால. தாத்தா வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்ற ஒரு அமைதி முன்னறையில். மயானத்தின் பெரும் அமைதி. கண்ணாடியை பார்த்து லேசாக தனக்குள்ளே சிரித்து கொண்டாள் பவித்ரா. அப்பாவின் விவாகரத்து ஒரு வெடிகுண்டாக அவர்களிடையே விழுந்து விட்டிருக்கிறது போலும். சிறிது பொழுதில் கும்பல் புறப்பட்டு போய்விட்டது. தாத்தா ஒன்றும் பேசாது மௌனமாக இருந்தார். அம்மா பேய் இறைந்தவள் போல முகம் பொலிவிழந்து ஈரமாகிவிட்ட கண்களை தாழ்த்தி கொண்டு வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். 2 தினங்களில் தபாலில் ஒரு கார்டு வந்தது. நெய்யில் செய்த இனிப்பை தின்றுவிட்டு போனதற்கு நன்றி கடனாக அந்த வரனின் தந்தை ஒரு கவரில் விஷயத்தை எழுதியிருக்கலாம். கையில் எடுத்தவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அவலத்தை என்று ஆத்திரப்படுகிறவன் போல ஒரு கார்டில் எழுதியிருந்தான் கடங்காரன். நாங்கள் வரதட்சணை சீர் இதுகளை விட குடும்ப கௌரவத்தை மிகவும் போற்றுகிறவர்கள். விவாகரத்து ஆன ஒரு பெண் எங்களுக்கு சம்பந்தியாக அமைவதை குடும்பம் விரும்பவில்லை, மன்னிக்கவும். முகத்தில் அடித்தது போல, சி, இந்த பெண் வேண்டாம் என்று அவளை அந்த சில்க் ஜிப்பா ஒதுக்கிவிட்டதே. கோபத்துடன் பற்களை அழுத்தமாக கடித்து கொண்டு கார்டை தாத்தாவின் பார்வைக்கு பட மேஜை மீது வைத்தாள். வேண்டும், இப்படி 4 பேர் வந்து மொத்தினால்தான் கிழவருக்கு புத்தி வரும். தாத்தாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை ரசித்து தனக்குள் சிரித்து கொண்டாள். தொடர்ந்து அது மாதிரியான சம்பவங்கள் சில ஏற்பட்ட போது அந்த அவமானம் தாத்தாவை மட்டும் பாதிக்கவில்லை, தன் வாழ்க்கையையும் பாதிக்கிறது என்று புரிந்தது. தன் மனதையும் உறுத்துகிறது என்று புரிந்தது. அடுத்தபடியாக தாத்தா பத்திரிகை விளம்பரம் ஒன்றுக்கு எழுதி போட்டிருந்தார். வந்த பதிலை அவர் உறக்க படித்துவிட்டு முன்னறையில் கிழ சிங்கமாக முன்னும் பின்னும் உலாவியபடி கூச்சலிட்டு கொண்டிருந்தது கேட்டது. இந்த பாவி பயல் தன் சொந்த சுகத்துக்கு என் மகள் வாழ்க்கையை பலி கொடுத்து விட்டு போனது போதாது போல பேத்தியின் வருங்காலத்தையே மண்ணாக்கி விட்டிருக்கானே. எதுக்காக உங்கள் மகளை அவள் கணவர் விவாகரத்து செய்தார்னு கேட்கிறான் இந்த தடியன். ஊர் முழுவதும் நான் காரணம் என்னான்னு விளம்பரப்படுத்தணுமோ? கத்தினார். அம்மா முகம் வெளுத்து உற்சாகம் குன்றி துவண்டு போனாள். இன்னொரு வரன் தாத்தாவின் வெகு தூர உறவினர் மூலம் வந்தது. ஜாதக பரிமாறல் வேகமாக நடந்தது. முடிவில் வேறு இடத்தில் பையனுக்கு நிச்சயமாகி விட்டதாக தகவல் கிடைத்தது. தாத்தாவுக்கு அன்றும் ஒரு பெரும் ஆவேசமே வந்துவிட்டது. பிள்ளை வீட்டுல என்ன தப்பு தண்டா நடந்திருந்தாலும் நாம பொறுத்துக்கணும்.
ஏன்னா அவன் ஆண் பிள்ளை. பெண் வீட்டு பக்கம் தவறி போய் ஒரு தகராறு நடந்துட்டதுன்னா அந்த பழியை ஒரு பாவம் இல்லாத பொண்ணு சுமக்கணும். இது என்ன அக்கிரமம்? இவன் தங்கச்சி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு எதிர் வீட்டு பையனோட ஓடி காதல் கல்யாணம் செய்ததாக ஊரே தெரிஞ்ச விஷயம். அது தப்பில்லையா? என் மகளை அவள் கணவன் விவாகரத்து செய்தது என் மகள் தப்பு போலவும், அந்த தப்பை என் பேத்தி அவள் பரம்பரை எல்லாம் அனுபவிக்கணும் போல அல்லவா செய்து சொல்லி அனுப்பியிருக்கான். கூக்குரலிட்டார். அப்பொழுதுதான் பவித்ரா பத்திரகாளியாகி போனாள். அம்மாவிடம் ஓடி வந்தாள். கை வேலையை போட்டுவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு நின்றவளிடம் கோபமாக கேட்டாள். ஒரு நாள் வரும் சொல்றேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அதை இப்ப சொல்லுங்க. என் தகப்பன், அதான் அந்த பிரபல தொழில் அதிபர் நரேந்திரன், உங்களை ஏன் தள்ளி வச்சார் சொல்லுங்க. அதட்டலாக கேட்டாள். என்னால சொல்ல முடியாது, அதை மட்டும் கேட்காத. அம்மா விம்மி விம்மி அழுது தொலைத்தாள். தாத்தாவிடம் கேட்க துணிவிருக்கவில்லை. மாமாவிடம் கேட்டால் வேண்டாம், மாமி இல்லாததையும் சேர்த்து கதையாக அளந்து விடுவாள். அவளுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். இது அவளது வருங்கால பிரச்சனை. யாரிடம் கேட்பது? யாரிடம்? என்ன யோசனை? அந்த நிகழ்ச்சிக்கு காரணமான அவளது தந்தையிடமே போய் கேட்டால்? எதிர் வீட்டு டெலிபோன் டைரக்டரியில் வீட்டு முகவரியை பார்த்து குறித்து கொண்டாள். அன்று அம்மாவின் அலுவலகத்து விடுமுறை நாள். வீட்டு வேலைகளை அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு தோழி நிர்மலாவை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு தாத்தாவிடமும் அம்மாவிடமும் விடை பெற்று கொண்டாள். எங்கேயாவது போய் வரட்டும், நீ வீணாக கட்டுப்படுத்தாதே. ஏற்கனவே குழந்தை மனம் அதிர்ந்து போயிருக்கிறாள். தாத்தா சொல்லிவிட்டதால் அம்மா மறுப்பு தெரிவிக்கவில்லை. துடிவுடன் அடையாறு பஸ்ஸை பிடித்து கிளம்பிவிட்டாள். அப்பப்பா, எத்தனை பெரிய பங்களா! வாசலில் நின்ற கூர்காவிடம் இந்தியில் பேசினாள். ஷைலா அம்மாவின் சிநேகிதி பார்க்க வந்திருப்பதாக சொல்லி மெல்ல தோட்டத்திற்குள் அச்சத்துடன் நுழைந்தாள். கன்று குட்டிகள் போல வெள்ளை உடம்பில் கருப்பு திட்டுகள் காட்டும் நாய்கள் 2 பாய்ந்தோடி வர பதறிப்போனாள். சீசர், ஆண்டனி என்ற அவைகளை அதட்டி கொண்டு வந்த ஆள் அவளை வெறித்து பார்த்தார். யாருமா நீ? டொனேஷனுக்கா? வேலை சிபாரிசுக்கா? நல்ல சமயம் பார்த்து வந்திருக்க. இந்த கூர்காவுக்கு மூளையே கிடையாது. எப்படி கேட்காம உள்ள விட்டான்? சார், நான் வந்த அவசரமா திரு நரேந்திரனை பார்க்கணும். திமிரி கொண்டு குதித்த நாய்களின் கழுத்து பட்டையை இழுத்து பிடித்து கொண்டு நின்ற அந்த மனிதன் எரிச்சலோடு பதில் அளித்தார். அவரை பார்க்க முடியாது. அவர் இங்க இல்ல. அப்பாயின்மெண்ட் இல்லாம மடமடன்னு நுழைய இது தர்ம சத்திரம் இல்ல, கத்தினார். பின்னர் கூர்காவிடம் திரும்பி அவளுக்கு இந்தி தெரியாது என்ற நினைப்பில் இறைந்தார். மடத்தனமா ஏன் இவங்களை உள்ள விட்ட? அம்மாவுக்கு உடம்பு அதிகமாகி ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க. ஐயா கோமலா நர்சிங் ஹோமுக்கு சித்த முன்னாடி தானே கிளம்பி போனார். வீடே அமர்க்களப்படுது. இப்ப பார்த்து இந்த பொண்ணை எதுக்கு உள்ள அனுப்பின? யாரையும் உள்ள விடாத, தெரியுதா? தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அவள் சிற்றன்னை என்கிற அந்த பீப்பாய்க்கு உடம்புக்கு சுகம் இல்லையாமே. ரொம்ப அதிகம்னு சொல்றாரே. அவங்க உடம்பு சுகமாகி வீடு வந்து சேர்ந்துட்டாங்கன்னு யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? எப்பொழுது அவள் தன் அப்பாவை பார்ப்பது? மனம் சோர்ந்து வீடு திரும்பினாள். அவள் உள்ளத்தை குடைந்த அந்த கேள்விகளுக்கு விடை அடுத்த நாள் பத்திரிகையிலேயே கிடைத்துவிட்டது. வாசலில் மிதியடி அருகே பத்திரிகை பையன் போட்டுவிட்டு போன காலை நாளேட்டை கையில் எடுத்தாள். மேலெழுந்த வாரியாக பக்கங்களை புரட்டி கொண்டு உள்ளே பார்த்தவள் அதிர்ந்து போய் நடையிலே நின்றுவிட்டாள். பிரபல தொழிலதிபர் திரு நரேந்திரன் அவர்களது மனைவி திருமதி சுபத்ரா நேற்று மாலை ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமாகிவிட்டார். துக்க செய்தியாக படத்துடன் ஒரு சில வரிகள் காணப்பட்டன. பரபரப்புடன் பத்திரிகையை முன் போல படித்து கொண்டு முன்னரை மேஜை மேல் வைத்தாள். அவள் தாத்தாவுக்கு ஒரு வக்கர குணம். காலை பத்திரிகையை அவர்தான் முதலில் பிரித்து படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதில் உள்ளே செய்திகளின் சூடு தணிந்து விட்டது போல முணுமுணுப்பார். அவள் அப்பாதான் பிரபல தொழிலதிபர் நரேந்திரன் என்பது அவளுக்கு தெரியாதது போல தாத்தா காலை காஃபி பலகாரம் சாப்பிடும்போது தமது மகளிடம் கூறிக்கொண்டிருந்தார். இப்ப அவன் என்ன பண்ண போறான்? மூணாந்தரம் கட்டிப்பானா? பணம் பணம்னு பேயா அலைஞ்சான். பணம் வாழ்க்கையில சுகத்தை கொடுத்ததா? ஜாடையாக மகளிடம் சொல்லி கொண்டிருந்தார். தாயார் சொன்ன பதில் அவளுக்கு கேட்கவில்லை. ஆனால் யூகிக்க முடிந்தது. அந்த 10ஆம் பசலி என்ன சொல்லி இருப்பாள்? ஆயுசு முடிஞ்சு போச்சு, போயிட்டா, அதை பத்தி நாம விவாதிப்பதில் பயன் என்ன என்ற தத்துவம் பேசியிருப்பாள். வழி மறைப்பது போல அந்த பீப்பாய் உடம்புக்காரியின் குறுக்கீடு இனி இல்லை.
இதுதான் நல்ல சமயம். ஒரு சில நாள் பொறுத்து அப்பாவை போய் நேரில் கண்டு விவாகரத்து செய்த காரணத்தை அவர் வாய் மூலமே கேட்டு தெரிந்து கொண்டாக வேண்டும். என்ன சொல்கிறார் பார்ப்போமே. காத்திருந்தாள். 15 தினங்களுக்குப் பின் மறுபடி அவள் அடையாறு பஸ் நிலையத்தில் இருந்து அந்த பங்களா வாசலுக்கு வந்து நின்றாள். ஹிந்தியில் பேசியும் கூர்க்கா இந்த முறை அவளை உள்ளே விட மறுத்துவிட்டான். அந்த இரு டால்மேஷியன்களும் பலத்த குரைப்புடன் மூடியிருந்த கேட்டின் மீது வந்து தொப்பென விழுந்து பயமுறுத்தின. அதே மல் ஜிப்பா மனிதர் வீட்டுக்குள்ளிருந்து இன்னொரு நாய் போல ஆங்காரமாக வெளிப்பட்டார். ஏமா, உனக்கு புத்தி இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னனே, அப்பவும் வந்திருக்க. இப்ப சொல்றேன், இன்னும் 3 மாசத்துக்கு அவரை நீ பார்க்கவே முடியாது. அவர் நேத்து ராத்திரி பிளேன்ல அமெரிக்காவுக்கு ஓய்வா இருக்க கிளம்பிட்டாரு. அம்மாவோட போக திட்டமிட்ட சுற்றுப்பயணம் தம் மன வருத்தத்தை மறக்க போயிருக்கார். ஆமா, நீ யாருமா? உன்னை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே, கேட்டார் ஆச்சரியத்துடன். என்னை நீங்க வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, சொல்லிவிட்டு வேகமாக திரும்பினாள். அந்த மல்ஜிப்பா ஏன் அப்படி கேட்டார் என்ற ரகசியம் அவளுக்கு தெரியும். அவள் அம்மா ஒரு தடவை சொல்லி இருக்கிறாள். உன் முகவாயும் உதடுகளும் அப்படியே உங்க அப்பாவை உரிச்சு வச்சுக்கிட்டு எங்க போயிடும் ஜாடை என்று ஒரு தடவை அவள் சொல்லிவிட்டிருக்கிறாள். மல்ஜிப்பா கண்களில் அந்த ஜாடை தென்பட்டு விட்டிருக்கிறது. தினமும் அந்த முகத்தை பார்த்து பழகியவர் அவர். அதனால் எங்கே பார்த்தோம் இந்த முகத்தை என்று திணறுகிறார். பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தவள் திடீரென்று சிரித்தாள். அதைத் தொடர்ந்து துக்கம் பலமாக நெஞ்சை அழுத்துவதை அறிந்தாள். மகளுக்கு தமது முக ஜாடையில் சிறிதை கொடுத்துவிட்டு அவள் வாழ்வில் ஒரு தீராத களங்கத்தையும் கூட கொடுத்து விட்டிருக்கிறாரே இந்த அப்பா. விவாகரத்து செய்யப்பட்ட சுகந்தியின் மகள் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள். பிரபல தொழிலதிபர் நரேந்திரனின் மகள் என்ற அந்தஸ்தா அவளுக்கு இருக்கு. அவள் அவரது மாஜி மகளாச்சே. கண்களில் பொங்கிய கண்ணீரை அடக்கி கொண்டாள். யாரிடமாவது தன் மனதை அழுத்தும் அந்த துயரத்தை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும். யாரிடம் சொல்வது? அவளுக்கு என்ற உற்ற தோழிகள் யார் இருக்கா? யார் யார்? என்ன காரணத்தினாலோ அவளுக்கு அன்று கௌதமை பார்க்க வேண்டும் போலும். அவனிடம் பேசி உற்சாகமாக சிறிது நேரம் சிரிக்க வேண்டும் போன்ற ஆவல் கழுத்தை பிடித்து தள்ளும் ஒரு பலத்த உந்தல் ஏற்பட்டது. அது ஒரு விடுமுறை நாள் ஆனதினால் கௌதம் கட்டாயம் வீட்டில் இருப்பான் என்ற யூகத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கியவள் மருதீஸ்வரன் கோயில் தெருவை நோக்கி நடந்தாள். குளித்து முடித்த பின் லுங்கியும் பனியனுமாக பாட்டிக்கு சமையலில் உதவ கட்டமனை மீது முட்டை கோசை வைத்து பொடியாக நறுக்கி கொண்டு நின்றான் கௌதம். திறந்த வாயில் வழியே ஓசைப்படாது வந்து நின்றவளை திரும்பி பார்த்து முகம் சிவந்து போனான். வாங்கோ, எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டிக்கு வயசாச்சு இல்லையா, அதனால ஓய்வு நாளில் கூட உதவுறது பழக்கம், சங்கோஜத்துடன் சொன்னான். வாமா வா, சொன்னா கூட கேட்கறதில்லை இந்த பிள்ளை. கூட கூட சமையல் அறையில் வந்து கூத்தடிப்பான். அதில் என்ன தப்பு பாட்டி? சாப்பிட மட்டும் வந்து உட்காரலாம். கொஞ்சம் அதுக்கு உதவி செஞ்சா ஆம்பளைகளின் கௌரவம் தேஞ்சா போயிடும். எங்க அம்மா வேலைக்கு போவாங்க, ஆண் பிள்ளை போல. அவங்க சம்பாதிக்க வேண்டி இருக்கு. பெண்கள் ஆண்களைப் போல சரி சமமாக இருக்க ஆசைப்பட்டு படிச்சு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஆண்கள் கூட அவங்களுக்கு வீட்டு வேலைகளில் ஒத்துழைக்கிறதுல தப்பு என்ன? நல்லா சொல்லுங்க. இந்த பாட்டிக்கு ஆண் பிள்ளைனா ஏதோ கடவுள்னு நினப்பு. அவங்க மறந்து போய் கூட ஒரு டம்ளரை தூக்கக்கூடாதுன்னு கொள்கை. பாட்டி பார்த்துக்கோங்க, காலம் மாறி போச்சு. ஆணும் பெண்ணும் உத்தியோகம் வீட்டு வேலையெல்லாம் பகிர்ந்து செய்யறதுல தப்பில்லைன்னு இந்த காலத்துல எல்லாரும் நினைக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னப்பா கண்ட? நான் பழங்காலத்து கட்ட. சிரித்தபடியே, உட்காருமா, கொஞ்சம் இருந்துட்டு போயேன். நான் சமைக்கிறத நீ சாப்பிட்டு பார்த்துட்டு போகலாம். ஒரு நாளைக்கு உன்னை அழைச்சு என் கையால் சாப்பாடு போடணும்னு நினச்சேன், நீயே வந்துட்ட என்றாள் கிழவி மகிழ்ச்சியுடன். இருந்து எங்களோடு சாப்பிடுங்கோ, வற்புறுத்தலாக கெஞ்சலாக அன்பாக கேட்டுக்கொண்டான் கௌதம். காலம் முழுவதும் இருக்க எனக்கு சம்மதம்தான். அப்படி ஒரு ஆசை புயலாக என் மனதை ஆட்டி படைக்கிறது, தனக்குள்ளே சொல்லி கொண்டவள் மோகனமாக முறுவலித்தாள். ஒரு நிபந்தனை, நானும் பாட்டியும் சமைப்போம். நீங்க குறுக்கு புகுந்து குளராம ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே செய்கிறேன். கௌதம் சிரித்தான். பார்த்தியா, ஒரு இளம் பெண் சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இந்த கிழவியோட பேச்ச கேட்கறதே இல்லை.
கேப்பானா? கிழவி குறும்புத்தனமாக சிரிக்க, கூடவே அவர்கள் சிரிக்க அந்த வீடு மகிழ்ச்சியில் கலகலத்தது. இதுவரை அறியாத ஒரு நெருக்கமான நேச உணர்வில் பவித்ரா பல நாள் பழகியவள் போல அவர்களுடன் மனதால் இணைந்து கொண்டாள். அதற்கு பின்னர் பல சந்திப்புகள் தொடர்ந்தன. விடுமுறை நாட்களின் போது அம்மாவிடம் வீட்டு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவள் தோழிகளை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு மருதீஸ்வரன் தெருவுக்கு போய் வந்தாள். பாட்டியும் பேரனும் அவளை ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பாட்டிக்கு உதவியாக வேலைகளில் சிறிது நேரம் கை கொடுத்தாள். அலமேலு அம்மாளுக்கு அவளை மிகவும் பிடித்துவிட்டது. படித்துவிட்ட கர்வம் துளி கூட இல்லாமல் எப்படி கபடமில்லாமல் பழகுகிறாள். நல்ல பெண், சான்றிதழ் கொடுத்து விட்டாள். அப்பொழுதுதான் ஒரு நாள் அலமேலுவே கேட்டுவிட்டாள். ஆமா, நீங்க என்ன வகுப்பை சேர்ந்தவங்க? பேச்சு பழக்கமெல்லாம் எங்க பக்கத்தை போல இருக்கு. ஒரு காலத்துல அம்மாவோட குடும்பம் திருச்சி பக்கத்து கிராமத்துல இருந்தது. அங்கிருந்து என் தாத்தா பட்டணம் வந்து பல வருஷமாச்சு. பவித்ராவின் நெஞ்சு மகிழ்ச்சியில் துள்ளியது. அவர்களும் அவளுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள். ஊர் கூட திருச்சி பக்கம். ஆனால் இன்னமும் கௌதம் தன் மனதை திறந்து தனது உணர்வுகளை பற்றி சொல்லலையே. அன்று மாலை அவர்கள் இருவரையும் கூடத்தில் காஃபி பலகாரத்துடன் உட்கார வைத்துவிட்டு பாட்டி அலமேலு துணிகளை துவைக்க பின்பக்கம் இருந்த கிணற்றடிக்கு போய்விட்டாள். ஒரு அரை மணி நேரம் தனிமையில் இருக்க நேரிட்ட சமயம்தான் கௌதம் துணிவுடன் பேசத் துவங்கினான். நான் வேலை பார்க்குற விசாலாட்சி என்ஜினியரிங் கம்பெனியின் மேனேஜர் உதவியால நான் MBA படித்து முடித்தேன். அதே கம்பெனியின் தொழிற்சாலையில் தான் வேலை பார்க்கிறேன். போன மாதம்தான் உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சது. அத்தோட உங்கள் சிநேகிதமும் கிடைச்சது. முகம் சிவந்து போனாள் பவித்ரா. இட்லி துண்டங்களை விழுங்க முடியாது. மகிழ்ச்சி தொண்டையை அடைத்தது. ஏன் டிஃபன் பிடிக்கலையா? மெல்லிய குரலில் கேட்டான். இல்ல, காலையில வீட்டில் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டேன். இது 2வது டோஸ். நீங்க சொன்னதை கேட்க சந்தோஷமா இருந்தது. உழைப்பால நீங்க உயர்ந்தவர்னு கேட்க பெருமையா இருக்கு. பேச முடியாம வாயில் இட்லி துண்டுகளை வச்சுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மெலிதாக சிரித்தாள். ஜாதி, ஊர் முதலிய விவகாரம் நம்மிடையே புகுந்து குழப்பாது. இன்னும் மேலே சில பரீட்சைகள் எழுதி என் அந்தஸ்தை உயர்த்திக்க ஆசைப்படுறேன். கம்பெனியில எனக்கு வீடு, கார் போன்ற சலுகைகள் தரப்போறாங்க. அநேகமா அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிடும். கம்பெனிக்கே சொந்தமா ஒரு குடியிருப்பு பகுதி நுங்கம்பாக்கம் அருக இருக்கு. அதுல எனக்கு ஒரு வீடு சகல வசதியோட தரதா போர்டு மீட்டிங்ல ஏற்பாடாகி இருக்கு. எல்லாம் கை கூடின பிறகு பேசணும்னு இருந்தேன். பவித்ராவின் நெஞ்சு தீவிரமாக துடித்தது. என்ன பேசணும்னு காத்துட்டு இருந்தீங்களா? புரியாது போல குழந்தைத்தனமான முகபாவனையில் கேட்டாள். அன்னைக்கு உங்களோட கூட துணை வந்து விட்டப்போ கவனிச்சேன். நீங்க வசிக்கிற பகுதி கொஞ்சம் உயர்மட்ட வாசிகள் வசிக்கிற குடியிருப்பு பகுதின்னு புரிஞ்சது. அப்போ உங்க அந்தஸ்து எப்படியோ தெரியாது. என் பாட்டி அடிநாள்ல சாதாரணமா சமையல் வேலை செய்துதான் என்னை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு சமையல்கார அம்மாவின் பேரனை நீங்க கல்யாணம் செய்துக்க. பேச முடியாத உணர்ச்சி வசத்தில் தடுமாறினான். கௌதம், நீங்க எத்தனை நெருக்கமா நேர்மையோடு பழகிறோம். நீன்னு ஒருமையில இதை சொன்னா எனக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கும். பவித்ரா, என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்குறீங்க. கரும்பு திங்க பிடிக்குமான்னு கேட்கறதை போல உங்களை நான் ரொம்பவே விரும்புகிறேன். உங்களோடையே காலம் முழுவதும் துணையா இருக்கணும்னு என் மனது துடியா துடிக்கிறது. சொல்லிக்கொண்டே அவனது கையில் பிடித்து கொண்டிருந்த இட்லி துண்டத்தை கை நீட்டி எடுத்து கொண்டாள். உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் சமமா பகிர்ந்துக்க நான் தயார்னு சொல்ல நீங்க சாப்பிட்ட மிச்சமான இத நான் சாப்பிட்றேன். புரியுதா? சிரித்தபடி அதை வாயில் போட்டு சுவைத்து மென்றாள். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். பாட்டி கேட்டா ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க ஜாடமாடையா உன்னை நான் கட்டிக்கணும்னு சொல்லாம பல தடவை சொல்லிவிட்டாங்க. ஒன்னே ஒன்று, என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை கேட்ட பிறகு உங்கள் மனசு கலக்கம் அடையுமோன்னு கவலையா இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரே தீர்மானம். கட்டிக்கிட்டா உங்களை தான் கட்டிக்க போகிறேன். இல்லாட்டா இப்படியே இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு தழத்தாள். ப்ளீஸ் பவித்ரா, உன் கண்களில் நீர் புரண்டால் என் மனதில் நெருப்பு விழுந்து விட்டது போல வலிக்கிறது. ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான். என்ன சங்கதி அது? இதற்கு முன்னே யாரையாவது
சச்ச, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. முதலா நான் பார்த்து ஆசைப்பட்டது கௌதம் என்கிறவரைத்தான். அதுவேதான் என் கடைசி ஆசையாகவும் இருக்கும். நான் சொல்ல வருகிறது, உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். என் தாயாரை என் தந்தை விவாகரத்து செய்து ஒதுக்கிவிட்டார். அப்படிப்பட்ட குடும்பத்தோட இணைய உங்களுக்கு ஆட்சேபனை ஏதாச்சும் இருக்குமா? பவித்ரா, என்னை பத்தியும் சொல்லிவிடுகிறேன். என் வாழ்க்கையிலும் இதே கதைதான். தெரியும், உங்க பாட்டி ஏற்கனவே சொன்னாங்க. அப்படிப்பட்ட பின்னணி எனக்கு இருக்கும்போது நான் உன் தாயின் அவல வாழ்க்கையை பற்றி குற்றம் சாட்ட எனக்கு என்ன தகுதி? ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? உன் தந்தை உன் தாயை ஏதோ காரணம் பற்றி விலக்கிவிட்டார். என் தந்தை விவாகரத்து செய்யாது பிறந்த வீட்டிலே தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியுடன் பகிங்கரங்கமாகவே வாழ்ந்தார். அதை தட்டி கேட்க பாட்டிக்கு துணிவில்லை, செல்வாக்கில்லை. என் தாத்தாவுக்கு செல்வாக்கு, வசதி எல்லாம் இருந்தது. ஆனாலும் என் தாயை விவாகரத்து செய்துவிட்டார் என் தந்தை. அதன் காரணம் என்ன என்று நான் மூளையை குழப்பிக் கொண்டு படுந்துயரம். இது அனாவசியமான சங்கடம், கடந்து போன சங்கதி. அது சமயம் நாம் அதில் சம்பந்தப்படவில்லை. அதை பற்றி நினைச்சு கவலைப்பட்டு துக்கப்படுவதில் லாபமில்லை. நான் என் தந்தை செய்த தவறை, எனக்கு இழைத்த துரோகத்தை மறந்துவிட்டேன். நீ ஆச்சரியப்படுவாய். வறுமையிலேயும் தனிமையிலேயும் வாடும் அவருக்கு நான் உதவிகள் கூட செய்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தாராள மனம். என்னை சின்ன வயதில் புறக்கணித்து விட்டு போன அப்பாவை நான் வெறுக்கிறேன். சந்தோஷமா நாம் பேசப் போகும் இந்த சமயத்தில் இந்த கசப்பான நினைவுகள் தேவையா? மறுபடியும் கேட்கிறேன் பவித்ரா, என்னை திருமணம் செஞ்சுக்குவியா? உன்னை என் கண் போல வச்சு வாழ்நாள் முழுவதும் ஒரு குறையும் இல்லாம காப்பாத்துவேன், சத்தியம். என் அம்மா தனிமையில் பட்ட துயரத்தின் அழுத்தம் பூராவையும் உணர்ந்தவன். என்னை கட்டிக்கிறவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரே தீர்மானமாயிருக்கிறவன். அதனால் தான் நான் பெண்களை ரொம்ப மதிச்சு மரியாதையாக நடந்துக்க பழகிட்டு இருக்கேன். கௌதம், ஐ லவ் யூ கௌதம், சொல்லிக்கொண்டே அவனது கையை கெட்டியாக பற்றி கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.